एक और बार हम परमेश्वर के वचन के सामने अपने को खड़ा करने के लिए जा रहे हैं। இன்னொரு முறையாக தேவ வசனங்களுக்கு முன்பதாக நம்மை நிறுத்தி பார்க்க போகிறோம். परमेश्वर के पहचान करने के लिए परमेश्वर के दिया हुआ वचन को हमने अध्ययन किया था. தேவனை அறிந்து கொள்ளும்படியாக தேவ வசனத்திலிருந்து நாம் அவரை அறிந்து கொள்ள முயற்சி எடுத்தோம். अभी हम परमेश्वर के जीवन में आगे बढ़ने के लिए परमेश्वर की वचन की सहारा मांगेंगे. இப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில முன்னேறி செல்வதற்காக தேவ வசனத்தின் உதவியை நாம் நாடுவோமாக. 2 हफ्ता के पहले 3 परिवार हमसे मुलाकात करने के लिए जब आए थे, 2 வாரங்களுக்கு முன்பதாக 3 குடும்பங்கள் என்னை சந்திக்கும்படியாக வந்தபோது उन्होंने कई प्रश्नों को मुझसे पूछा था. அவர்கள் என்னிடத்தில் अनेक கேள்விகளை கேட்டார்கள். क्योंकि एक परिवार अमेरिका में बहुत साल तक रह गए थे. ஏனென்றால் ஒரு குடும்பத்தார் அமெரிக்காவிலே अनेक ஆண்டுகளாக இருந்து விட்டார்கள். अभी वे हिंदुस्तान में रहने के लिए चले आए हैं. இப்பொழுது அவர்கள் இந்தியாவிலே வசிக்க வந்திருக்கிறார்கள். और उसमें उस भाई ने हमसे एक प्रश्न पूछा. அந்த குடும்பத்திலே அந்த தலைவர் என்னிடத்தில் கேட்டார், ब्रदर जबकुमार, हम लोग यहाँ आपके हाथे को देखे थे. சகோதரர் ஜெபக்குமார் அவர்களே, இங்கே நாங்கள் உம்முடைய வளாகத்தை பார்த்தோம். आप एक बात को हमें बताइए, क्यों आप जगह जगह में पेशेंस के बारे में या धीरज के बारे में लिख कर के टांग रखे हैं. நீங்கள் இப்பொழுது சொல்லுங்கள், ஏன் அங்கேயும் இங்கேயும் நீங்கள் அந்த பொறுமை அல்லது பேஷன்ஸ் குறித்து எழுதி தொங்க விட்டிருக்கிறீர்கள்? जगह जगह में आप देखे होंगे कुछ वचन या किसी के कहने की बात को हम लिख कर रखे हैं. நீங்கள் இடங்களிலே பார்க்க முடியும், வசனத்தையோ அல்லது யாராவதுடைய கூற்றையோ நீங்கள் எழுதி இருக்கிறதை பார்க்கலாம். और मैं आश्चर्यजनक हुआ क्योंकि उनकी आंखें सारी बातों का जानता है. எனக்கு ஆச்சரியமான காரியம், அவருடைய கண்கள் எல்லா வார்த்தைகளையும் அங்கே ஆராய்ந்திருக்கிறது. प्रभु के नाम की स्तुति प्रशंसा होवे. தேவ நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. मैंने कहा कोई खास बात इस समय के लिए नहीं रहा है. நான் சொன்னேன், ஒரு இந்த காலத்துக்காக ஒரு விசேஷமான காரியம் ஒன்றும் அங்கே இல்லை. और 2 महीना में हम उसको बदलते हैं. 2 மாதங்களுக்காக அதை மாற்றி மாற்றி வைக்கிறோம். पहले हम लोग प्रेम के बारे में बताए थे. முதலாவது அன்பின் செய்தி அது மூலமாக சொன்னோம். और उसके बाद हम लोग खुशी के बारे में कह रहे थे. அதற்கு பின்பு ஆனந்தத்தை குறித்து எழுதி வைத்தோம். फिर उसके बाद में शांति के बारे में लिखे थे. அதற்கு பின்பு சமாதானத்தை குறித்து எழுதினோம். ये चौथा बार धीरज के बारे में लिखे हैं. இப்பொழுது 4வது முறை பொறுமையை குறித்து எழுதி வைத்திருக்கிறோம். लेकिन उनके जाने के बाद ये वचन मेरे अंदर कार्य करने लगा. ஆனால் அவர் போன பின்பு அந்த வசனம் எனக்குள்ளே கிரியை செய்ய ஆரம்பித்தது. परमेश्वर हमारे जीवन में धीरज के लिए क्या जगह रखा है और परमेश्वर के विचार से धीरज को हमें क्या करना है और उसको बढ़ाने के लिए हमारे जीवन में किन बातों को लागू करना है, इन बातों के ऊपर मैं विचार करते रहा. தேவனாய கர்த்தர் பொறுமை குறித்ததான காரியங்களை எதற்காக எழுதி வைத்திருக்கிறார், அந்த பொறுமை என்றால் என்ன, அந்த பொறுமையை வளர்ப்பிப்பதற்காக நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன, आपको और हमको मालूम है. நீங்களும் நானும் அறிந்திருக்கிற விஷயம் என்ன? पहला मनुष्य आदम और हव्वा को परिपूर्ण तौर से सारी दिव्य स्वभावों को प्रभु ने दिया था. முதலாவது இருந்த குடும்பம் ஆதாம் ஏவாளுக்கு அந்த தேவ ஸ்வபாவங்களை தேவனாய கொடுத்து உண்டாக்கினார். क्योंकि परमेश्वर ने जब मनुष्य को बनाया अपने स्वभाव के अनुसार बनाया. ஏனென்றால் தேவன் மனிதனை உண்டாக்கின பொழுது தன்னுடைய ஸ்வபாவத்தின்படியே உண்டாக்கினார். परमेश्वर में क्या क्या स्वभाव है? தேவனிடத்தில் என்னென்ன ஸ்வபாவங்கள் உண்டு? प्रेम पाया जाता है, அன்பு அவரிடத்தில் உண்டு, दया पाया जाता है, அவரிடத்தில் தயவு உண்டு, अनुग्रह पाया जाता है, கிருபை உண்டு, विलंब से क्रोध करने की बातें पाई जाती है, அவர் கோபிப்பதிலே தாமதிக்கிறவர் என்ற காரியம் உண்டு, धीरज पाई जाती है. பொறுமை தேவனிடத்தில் உண்டு. जब मूसा ने जब परमेश्वर के सामने खड़ा रहा, इन सारे गुणों को स्वभावों को परमेश्वर ने मूसा को सुनाया था, जिसको हम एक्सोडस निर्गमन में 34 अध्याय में पढ़ते हैं. நாம் யாத்திராகமம் 34ஆம் அதிகாரத்தில் இந்த குணங்களை வாசிக்கிறோம். தேவனாய கர்த்தருக்கு முன்பதாக மோசே நின்ற பொழுது அவனுக்கு தேவனாய கர்த்தர் தன்னை குறித்து உள்ள குணங்களை எல்லாம் இப்படியாக வெளிப்படுத்தின காரியங்கள். इस वचन को थोड़ा सा पढ़ लीजिएगा ताकि हम आगे बढ़ सकें. அந்த வசனங்களை கொஞ்சம் நீங்கள் வாசித்து விடுங்கள், அதற்கு பின்பதாக முன்னேறி செல்லலாம். निर्गमन 34 अध्याय யாத்திராகமம் 34வது அதிகாரம் 6 और 7 पद को पढ़ेंगे. 6ஆம் 7ஆம் வசனங்களை வாசியுங்கள். निर्गमन 34 अध्याय का 6 और 7 पद. யாத்திராகமம் 34வது அதிகாரம் 6 7 வசனங்கள். और यहोवा उसके सामने होकर यूं प्रचार करता हुआ चला कि यहोवा ईश्वर दयालु और अनुग्रहकारी, कोप करने में धीरजवंत और अति करुणामय,
और सत्य। கர்த்தர் மோசேக்கு முன்பதாக கடந்து போகிற பொழுது அவர் கர்த்தர் கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகா தயையும் சத்தியமும் उள்ள தேவன், हजारों पीढ़ियों तक निरंतर करुणा करने वाला, अधर्म और अपराध और पाप का क्षमा करने वाला है, परंतु दोषी को वो किसी प्रकार निर्दोष न ठहराएगा। वो पितरों के अधर्म का दंड उनके बेटे बरन पोतों और परपोतों को भी देने वाला है। 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காண்பிக்கிறவர், அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர், குற்றவாளியை குற்றமற்றவனாக விடாமல் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளிடத்திலும் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர் என்று கூறினார்। परमेश्वर के इन सारे गुणों को बार भजन संगीता का लेखक याद करता है। இந்த தேவனுடைய குணங்களை சங்கீதக்காரன் திரும்ப திரும்ப தன்னுடைய புத்தகத்தில் எழுதுகிறான்। जब मनुष्य इन सारी बातों को खो बैठा पाप में गिरने की वजह से, மனிதனவன் பாவத்தில் விழுந்து இந்த எல்லா காரியங்களையும் இழந்து போனது நிமித்தமாக, और फिर जब हम प्रभु यीशु मसीह में चले आते हैं, திரும்ப நாம் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாய் அங்கே வருகிறோம்। उन बातों का प्रभु फिर लाने के लिए चाहता है। அந்த காரியங்களை கர்த்தர் திரும்ப கொண்டு வர விரும்புகிறார்। दया को हमारे अंदर लगाता है, தயவை நமக்கு முன்பதாக உள்ளே கொண்டு வருகிறார்। प्रेम को हमारे अंदर शुरुआत करता है, அந்த அன்பை நமக்குள்ளே ஆரம்பிக்கிறார்। इसी प्रकार धीरज को भी प्रभु हमारे अंदर कार्य करने के लिए रखा है और उसको बढ़ाने के लिए हमें उत्साहित करता है। அப்படியே பொறுமையும் நமக்குள்ளே கிரியை வைத்திருக்கிறார், அதை வளர்ப்பிக்கவும் அவர் உதவி செய்கிறார்। ध्यान से सुनिएगा, நன்றாக கவனியுங்கள்। बाइबल इसलिए हमें नया नियम के विश्वासियों को ये बहुमूल्य सलाह देती है। ஆகையினாலே நமக்கு புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளுக்கு ஒரு விலை உயர்ந்த ஒரு ஆலோசனை வேதம் சொல்கிறது। याकूब की पत्री उसका पहला अध्याय का 4 पद को पढ़िएगा। யாக்கோபு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசியுங்கள்। याकूब की पत्री उसका पहला अध्याय का 4 पद। யாக்கோபு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 4வது வசனம்। वहां पर याकूब कलीसिया को सफाई से लिखता है। அங்கே சபைக்கு யாக்கோபு மிக தெளிவாக எழுதுகிறான்। क्या लिखा है? என்ன எழுதி இருக்கிறது? कोई पढ़िएगा मेहरबानी से। याकूब की पत्री उसका पहला अध्याय का 4 पद। யாராவது ஒரு தயவு செய்து வாசிக்கலாம்। யாக்கோபு 1:4வது வசனம்। पूरा काम करने दो कि तुम पूरे और सिद्ध हो जाओ और तुम में किसी बात की घटी ना रहे। यहां पर इस बात के ऊपर थोड़ा ध्यान दीजिएगा। இங்கே இந்த காரியத்தை கொஞ்சம் கவனித்து பாருங்கள்। धीरज को अपना पूरा काम करने दो, பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவுது, कि तुम पूरे और सिद्ध हो जाओ और तुम में किसी बात की गट्टी न रहे। எதற்கு? நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாய் இராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படிக்கு। प्रभु की इच्छा यह है हम सिद्ध रहें, पूरे रहें, किसी बात की गट्टी हम में नहीं पाए जाएं। தேவனுடைய சித்தம் அவருடைய விருப்பம் என்னவாய் இருக்கிறது? நாம் பூரணாய் இருக்க வேண்டும், நிறைவுள்ளவர்களாய் இருக்க வேண்டும், எந்த காரியத்திலும் குறைவில்லாதவர்களாய் இருக்க வேண்டும்। हमारे अंदर सिद्धता को लाने के लिए, நமக்குள்ளே பூரணத்தை கொண்டு வருவதற்காக, हमारे अंदर गट्टी रहित जीवन को लाने के लिए, நமக்குள்ளே குறைவற்ற வாழ்வை கொண்டு வருவதற்காக, हमारा जीवन में भरपूरी होने के लिए, நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவை கொண்டு வருவதற்காக प्रभु हमें एक चीज को दिया है जिसको काम करने के लिए यह वचन में उत्साहित करती है। தேவன் நமக்கு ஒரு காரியத்தை ஒரு விஷயத்தை கொடுத்திருக்கிறார், அதை வைத்து இந்த வசனம் நம்மை உற்சாகப்படுத்துகிறது। मैं नहीं जानता हूं कितने लोग इस बात पर अध्ययन किए हैं, लेकिन अध्ययन करिएगा, आपको बहुत सी बातें सीखने को मिलेगा। எனக்கு தெரியாது உங்களுக்கு எத்தனை பேர் இந்த காரியத்தை தியானித்து வைத்திருக்கிறீர்கள் என்று சொல்லி, ஆனால் தியானித்து பாருங்கள், உங்களுக்கு अनेक காரியங்கள் இன்னும் கிடைக்கும்। धीरज को अपना पूरा काम करने दो। பொறுமையானது உங்களில் பூரண கிரியை செய்ய கடவுது। अगर इसके ऊपर आप अध्ययन करेंगे, நீங்கள் இதிலே இன்னும் தியானித்து பேசினால் एक और बात को भी आप देख सकते हैं। இன்னொரு காரியத்தையும் நீங்கள் பார்க்க முடியும்। शैतान नहीं चाहता है कि आप और हम धीरज को काम में लाएं। சாத்தான் விரும்புகிறதே கிடையாது நீங்களும் நானும் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும் என்று। परमेश्वर चाहता है कि हम धीरज को काम में लाके सिद्धता में परिपूर्णता में बढ़ते जाएं। தேவன் விரும்புகிறார் நாம் பொறுமையாய் இருந்து பூரணத்திலும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்க வேண்டும் என்று। परंतु शैतान चाहता मनुष्य जल्दीबाजी में
छटपट 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 काम करने वाले होने पाए। ஆனால் சாத்தான் விரும்புகிறான் மனிதன் அவசரப்பட்டு அவன் பொறுமை இழந்து திடீர் என்று வேலைகளை செய்ய வேண்டும் என்று. जरूर आज टेक्नोलॉजी बढ़ जाने की वजह से இன்றைக்கு अनेक தொழில்நுட்பங்கள் பெருகி இருக்கிறதுனாலே कई बातें में सुविधा दिखाई पड़ती है, अनेक वसதி வாய்ப்புகள் நமக்கு காணப்படுகின்றன. परंतु वो सुविधा के जगह पर ये धीरज को हमारे जीवन से खत्म करने के लिए भी काम करती है। उसको थोड़ा समझने के लिए आवश्यकता है। இதை கொஞ்சம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வசதிகள் வாய்ப்புகள் இருக்கிற வேளையிலே இந்த பொறுமை முழுவதுமாய் மறைந்து விடுவதற்கு வாய்ப்பு உண்டு. मेरी बात को थोड़ा ध्यान से सुनिएगा। நன்றாய் கவனியுங்கள். जब हम शुरू में बिहार में आए थे, நாங்கள் அல்லது நான் ஆரம்பத்திலே இந்த பீகாருக்கு வந்தபோது शादी करने के बाद रूपा आंटी को मैं घर में छोड़ के जाता था। நான் திருமணம் செய்த பின்பு ரூபா ஆண்டியை வீட்டில் விட்டு ஊழியத்துக்கு போவேன். मुझे भी मालूम नहीं मैं कब लौटूंगा, எனக்கே தெரியாது நான் எப்போ திரும்பி வருவேன். उसको भी मालूम नहीं कब लौटूंगा, அவளுக்கும் தெரியாது எப்பொழுது இவர் திரும்பி வருவார் என்று. मुझे भी मालूम नहीं कहां पर जा रहे हैं, எனக்கு தெரியாது நான் எங்கே போகிறேன் என்று. उसको भी मैं बतला नहीं पाता था कहां जा रहे हैं। அவளுக்கும் நான் சொல்ல முடியாமல் இருந்தேன் நான் எங்கே போகிறேன் என்று. आदमी गया है आएगा, इतने विश्वास के ऊपर भरोसा रख के जीना पड़ता था। இந்த ஆளு போயிட்டு வருவாரு இவ்வளவு விசுவாசத்தில் தான் அங்க வாழ்க்கை நடத்த வேண்டும். और इसका मतलब आने समय तक धीरज धरना पड़ता था। அர்த்தம் என்ன? நான் வரும் வரைக்கும் பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். और कुछ नहीं कर सकती है, வேற ஒண்ணும் அவளால செய்ய முடியாது. लेकिन आजकल की जमाना में हमारे हाथ में फोन आने के चलते 10-10 मिनट में आपको फोन करके पत्नी को बतलाना पड़ता है, यहाँ हूँ, सिग्नल में हूँ, मुड़ रहा हूँ, मैं इस दुकान के सामने खड़ा हूँ, एक दोस्त आ गया, इन सारी विवरण को उनको देते रहना पड़ता है एकदम 10 मिनट। ஆனா இன்றைக்கு 10 நிமிடங்களுக்கு ஒரு முறையாவது நான் பேசிக்கொண்டே இருப்பேன். நான் இப்பொழுது அந்த சிக்னல் नहीं ऐसे करना पड़ता, அப்படி செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. என்ன செய்ய வேண்டிய சூழ்நிலை இருக்கிறதுன்னு சொன்னால், எல்லாரையும் பார்த்தோன்னு சொன்னா சிக்னல்ல நான் இருக்கிறேன், இப்ப வண்டி இங்க திரும்பிட்டு இருக்குது, நான் அந்த இடத்துக்கு வந்துட்டேன், இப்ப வந்துருவேன் சொல்லி 10 நிமிடங்களுக்கு ஒரு முறை சொல்ல வேண்டி இருக்கிறது. अगर नई रिपोर्ट करेंगे तुरंत वहां से आएगा, क्या कर रहे हैं आप, किससे बातचीत कर रहे हैं, कहां पर हैं, क्यों आप हमको भूल गए। अरे बाप रे, 5 मिनट में भूल जाता आदमी पत्नी को। அந்த 10 நிமிடத்துல போன் பேசலன்னு சொன்னா என்ன போனே இல்ல மறந்துட்டீங்களா என்ன அப்படி சொல்லி, என்னையா இது 5 நிமிஷத்துக்கு முன்னாடி फोन பேசுறேன், அதுக்குள்ள மனுஷன் மறந்துடுவானா? 5 मिनट में पत्नी का अगर भूल जाएगा घर लौटेगा ही नहीं। 5 நிமிடத்துக்குள்ள அங்க மனைவி மறந்தா சொன்னா வீட்டுக்கு திரும்பியே போக மாட்டான். मेरी बात को थोड़ा ध्यान से सुनिएगा। நன்றாய் கவனியுங்கள். ये टेक्नोलॉजी देखने में और इस्तेमाल करने में अच्छा तो लग रहा है, இந்த டெக்னாலஜியை பயன்படுத்துவது நாம் பேசுவது நன்றாய் இருக்கிறது. परंतु हमारे अंदर के धीरज को धीरे धीरे खा लेता है। ஆனா நமக்குள்ள இருக்கிற பொறுமையை மெதுமெதுவாய் தின்று விடுகிறது. किसी स्टूडेंट ने अपने क्लासरूम में ये लिखकर टांगा, ஒரு மாணவன் தன்னுடைய வகுப்பறையில இப்படியாக எழுதி தொங்க விட்டான். क्या लिखकर टांगा मालूम அவன் है? என்ன எழுதினான் தெரியுமா? यमाहा और सुजुकी में थोड़ा सा कंपटीशन हुआ। யமஹா சுசுகி ரெண்டுக்கு இடையில ஒரு காம்படிஷன் நடந்துச்சு. उसका कहने का मतलब यही है, அவர் சொல்ல வரதுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? पहले के जैसा तो आजकल स्कूटर या मोटरसाइकिल नहीं है। முன்னா இந்த போல இன்றைக்கு உள்ள ஸ்கூட்டரும் மோட்டார் சைக்கிளும் இப்ப கிடையாது. पहले का मोटरसाइकिल और स्कूटर को देखिएगा, थोड़ा सा पीछे सीट थोड़ा सा नीचे रहा, फिर बराबर रहा, फिर ऊपर उगा, अभी ऊपर हो गया। அதாவது பின்னால உள்ள சீட்டை பார்த்தீங்க சொன்னா அது கொஞ்சம் அப்படி சமமா இருக்கும் முன்னையும் பின்னையும். இப்போ பாருங்க பின்னால மேல போய் இப்போ மேலேயே போயிட்டு பின்னால உள்ள சீட்டு, पीछे बैठने वाले लड़की को सामने दिखाई पड़ना है क्या आ रहा करके, इसलिए इतना ऊंचा कर दिया है। பின்னால உள்ள சீட்டு அவ்வளவு உயரத்துல வச்சுட்டான், பின்னால இருக்கிற பொம்பளை பிள்ளைக்கு தெரிய வரணும் அங்க வருதா என்ன வருது அப்படிங்கிறது தெரியறதுக்காக. और किसी से पूछने से ये बतलाते हैं, யார் இடத்துல கேட்டா இப்படியா சொல்லுவாங்க, तब रफ्तार में जाने समय वो पोजीशन ठीक रहेगा। வேகமா போகும்பொழுது அந்த பொசிஷன் தான் சரியா இருக்குன்னு சொல்றாங்களாம். उस लड़का का कहने का मतलब यही है, அந்த பையன் அந்த சொல்லுவதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? ऐसा रहने वाला दोनों मोटरसाइकिल, एक सुजुकी है एक यमाहा है। இப்படி இருக்கக்கூடிய ரெண்டு மோட்டார் பைக், ஒரு சுசுகி இப்படி இருக்குது, ஒரு யமஹா இப்படி இருக்குது ரெண்டு. जब पीछे किसी के बैठा देते हैं, யாரையாவது பின்னால உட்கார வச்சு சொன்னா पूरा थ्रॉटल लगा कर जाते हैं, ஃபுல்லா த்ராட்டில் ஏத்திக்கிட்டு அப்படியே போறோம். और दूसरे को सामने जाना नहीं है, யாரும் முந்தி போயிடக்கூடாது. इसलिए दोनों रफ्तार में है, आगे पीछे இந்த ரெண்டு பேரும் முன்ன பின்ன போயிட்டே இருக்கிறாங்க.
उसने लिखा एम्बुलेंस ही जीता है। इसका मतलब इन लोगों का एक्सीडेंट हो गया और एम्बुलेंस में ले जाके इनको वो पहुंचाया गया है। அதாவது அங்க எழுதி இருக்கிற ஆம்புலன்ஸ் தான் வெற்றி அடைஞ்சிட்டு முன்ன போயிட்டு, என்ன ரெண்டு பேருக்கு ஆக்சிடென்ட் ஆயிட்டு ரெண்டு பேரையும் தூக்கிட்டு ஆம்புலன்ஸ் தான் முன்ன போயிருக்குது। मनुष्य जिस दिन धीरज को खो बैठता है, மனிதன் எந்த நாளிலே பொறுமை இழக்கிறானோ वो भारी विपत्ति में पड़ता है। அவன் பயங்கரமான ஆபத்துக்குள்ளே சிக்குகிறான்। इसी बात को ही वो स्टूडेंट ने 2 लाइन में लिख कर रखा। அந்த ஸ்டூடண்ட் இதைத்தான் அந்த ரெண்டு லைன்ல எழுதி வைத்திருந்தான்। इसलिए बाइबल में बतलाती है धीरज को काम करने दो। ஆகையினால வேதம் நமக்கு சொல்கிறது பொறுமையானது கிரியை செய்ய கடவுது। मैं आपको ये दिखाने के लिए चाहता हूं, उसके अंदर गहराई में जा नहीं सकता हूं समय के अनुसार। देखिए நேரத்தின் அடிப்படையிலே நான் உங்களுக்கு காண்பிக்க முடியும், ஆழமாய் அதற்குள்ளே போக முடியாது। धीरज के लिए अंतिम दिनों में खास जगह परमेश्वर देता, उसको मैं आपको दिखाने के लिए चाहता हूं। கடைசி நாட்களிலே பொறுமைக்காக தேவன் முக்கியமான இடத்தை கொடுக்கிறதை நான் காண்பிக்க போகிறேன்। आप प्रकाश की किताब को खोल दीजिएगा हमारे साथ। என்னோடு கூட வெளிப்படுத்தல் விசேஷத்தை திருப்பிக் கொள்ளுங்கள்। मैं केवल उन वचनों को आपको दिखाने के लिए जा रहा हूं जहां धीरज के बारे में क्या लिखा है। அங்கே பொறுமை குறித்து என்ன எழுதி இருக்கிறது அந்த வசனங்களை மட்டும் நான் காண்பிக்க போகிறேன்। उसको थोड़ा देखिएगा, इसका घर में जाके अध्ययन कीजिएगा। இதை கொஞ்சம் பார்த்து விடுங்கள், வீட்டிலே போய் அதிகமாக தியானித்து பாருங்கள்। मेरा कहने का मतलब यही है, अंतिम दिन होते होते हमें ज्यादा धीरज के लिए ध्यान देना पड़ेगा। इसलिए मैं अंतिम किताब की अंतिम दिनों की बातों के बारे में मैं आपके सामने रखता हूं। இந்த கடைசி நாட்களிலே பொறுமை குறித்ததான அதிகமான கவனத்தை நாம் செலுத்த வேண்டியிருப்பதனாலே நாம் இந்த வேதத்தினுடைய கடைசி புத்தகத்தில் உள்ள கடைசி முக்கியமான விஷயத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன்। पहला अध्याय ஒன்றாம் அதிகாரம் प्रकाशित वाक्य पहला अध्याय 9वां पद को पढ़िएगा। வெளிப்படுத்தின விசேஷம் ஒன்றாம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசியுங்கள்। यूहन्ना अभी अपने आप को इंट्रोड्यूस कर रहा है। யோவான் தன்னை தானே இப்பொழுது அறிமுகப்படுத்துகிறான்। किस प्रकार इंट्रोड्यूस कर रहा है? எப்படி அறிமுகப்படுத்துகிறான்? मैं यूहन्ना, நான் யோவானாகிய நான், जो तुम्हारा भाई है, உன்னுடைய சகோதரன், यीशु के क्लेश और राज और धीरज में तुम्हारे सहभागी हैं। தேவ வசனத்து நிமித்தம் இயேசுவுடைய சாட்சி நிமித்தமும் நான் உன்னுடைய பங்காளனுமாய் இருக்கிறேன்। प्रभु के नाम की स्तुति महिमा होवे। தேவ நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக। उसकी इंट्रोडक्शन को थोड़ा देखिएगा। அவன் எப்படி பேசுகிறான், அறிமுகப்படுத்துகிறான் என்று பாருங்கள்। विश्वासियों को भाई कहता वो ठीक है। சரி, விசுவாசிகளை சகோதரன் என்று சொல்லுகிறான், சரிதான்। यीशु के क्लेश में भागीदारी है, ये भी ठीक है, क्योंकि वो अभी पतमुस टापू में प्रभु के नाम से अकेला डाला गया है। அவன் பத்மு தீவிலே தன்னந்தனியாய் போடப்பட்டவன் ஆகையினாலே இயேசு கிறிஸ்து நிமித்தம் வருகிற உபத்திரவத்திலும் அவன் பங்குள்ளவனாய் இருக்கிறேன் என்று சொல்கிறான், அதுவும் சரிதான்। प्रभु के राज्य में ये भी एक सहभागी है, हमारे जैसा हम परमेश्वर के राज्य में सहभागी है, इसलिए वो भी ठीक है। அவருடைய ராஜ்யத்தில், இயேசுவின் ராஜ்யத்தில் அங்கே நான் பங்காளிகளாய் இருக்கிறேன், நீ உங்களை என்னை போல, சரி, அதுவும் சரிதான் சொல்றது। लेकिन एक खास बात को यहाँ पर वो लगाता है। ஆனால் முக்கியமான ஒரு வார்த்தையை இங்கே போட்டு பேசுகிறான், धीरज में मैं तुम्हारे सहभागी हूं। பொறுமைக்கும் உடன் பங்காளனுமாய் இருக்கிற நான்। प्रभु के नाम की स्तुति महिमा होवे। தேவ நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக। भाई बहन, प्रभु में आने के समय, பிரியமானவர்களே, கிறிஸ்துவுக்குள் வந்த பின்பு जो परमेश्वर हमारे साथ बहुत लंबे धीरज रखता है, उसको अपनाने का आवश्यकता को इस वचन के द्वारा हम पाते हैं। தேவன் நம்மை குறித்து அதிக பொறுமையோடு இருக்கிறாரே, அந்த பொறுமையை நாமும் கடைபிடிக்க வேண்டும் என்று இந்த வசனத்தில் கற்றுக்கொள்கிறோம்। वो धीरज में बढ़ने की बातों को भी प्रभु का वचन में उत्साहित करती है। பொறுமையிலே வளரக்கூடிய காரியங்களிலும் வேத வசனம் நமக்கு போதிக்கிறது। इसलिए आप कलीसियाओं के बारे में जब यूहन्ना का परमेश्वर ने प्रकट किया, ஆகையினாலே சபைகளை குறித்து யோவானுக்கு தேவன் வெளிப்படுத்துகிற போது यूहन्ना से प्रभु यीशु ये कहता है, ஆண்டவராய் இயேசு யோவானிடத்தில் இப்படியாக சொல்கிறார், जिस कलीसिया में धीरज को काम करने के लिए जगह देते हैं, उसको तारीफ करते हुए देखते हैं। பொறுமையானது எந்த சபைகளிலே கிரியை செய்ய ஒப்பு கொடுத்திருக்கிறார்களோ அந்த சபையை அவர்கள் போற்றுகிறதை அங்கே பார்க்கிறோம்। दूसरा अध्याय का दूसरी बात और तीसरी वचन को भी देखेंगे। இரண்டாவது அதிகாரத்தினுடைய இரண்டாவது வசனத்தையும் நாம் பார்க்கிறோம், மூன்றாம் வசனத்தையும் பார்க்கிறோம்। प्रकाशित वाक्य दूसरा अध्याय का दूसरी पद और तीसरी पद। இரண்டாவது அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷம் இரண்டாம் மூன்றாம் வசனங்கள்। बीते हफ्ता हमारे टीबीसी के भाई लोग इन बातों के बारे में थोड़ा बहुत कह रहे थे, கடந்த வாரம் டிபிசி சகோதரர்கள் இந்த காரியங்கள் குறித்து கொஞ்சம் பேசினார்கள்। लेकिन यहाँ मैं एक बात के ऊपर मैं आपका ध्यान को आकर्षित करने के लिए चाहता हूँ। ஆனால் இங்கே ஒரு காரியத்தின் மேலே உங்களுடைய கவனத்தை ஈர்க்க விரும்புகிறேன்।
प्रभु यीशु कहता कलीसिया को देखे, ஆண்டவர் இயேசு சபையை பார்த்து சொல்கிறார், मैं तेरे काम, परिश्रम और तेरा धीरज को जानता हूं. உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையும் நான் அறிந்திருக்கிறேன். और तीसरा पद को देखेंगे, மூன்றாம் வசனத்தை பாருங்கள், और तू धीरज धरता है நீ பொறுமையாய் இருக்கிறாய், और मेरे नाम के लिए दुख उठाते उठाते थका नहीं है. என் நாமத்து நிமித்தம் இளைப்படையாமல் பிரயாசப்பட்டதை அறிந்திருக்கிறேன். इसका मतलब प्रभु हम में ये खोजता है. அதாவது ஆண்டவர் நம்மிலே இதை தேடுகிறார். धीरज कितना दूर तक है, பொறுமை எவ்வளவு தூரம் இருக்கிறது, इसका धीरज कहां तक इसको ले जाता है. இவனுடைய பொறுமை இவனை எங்கே வரைக்கும் கொண்டு செல்கிறது. इसलिए यहां पर एफिसुस कलीसिया से कहता है, तुम्हारा धीरज को मैं जानता हूं, तू धीरज धरता करके उसको अप्रिशिएशन देता है. ஆகையினால எபேசு சபைக்கு எழுதும் பொழுது உன்னுடைய பொறுமையை அறிந்திருக்கிறேன், நீ பொறுமையாய் இருக்கிற காரியங்களை என்று சொல்லி அந்த சபையை போற்றுகிறார். और दूसरा अध्याय का एक और वचन को भी देखिएगा, இரண்டாம் அதிகாரத்தின் இன்னொரு வசனத்தையும் பார்க்கலாமா? 19वां पद वहां तियत्रा कलीसिया से बातचीत कर रहा है. தியத்தீரா சபைக்கு சொல்லும் பொழுது 19வது வசனத்திலே, मैं तेरे कामों को और तेरे प्रेम को और विश्वास को और सेवा को और धीरज को जानता हूं. உன் கிரியைகளையும் உன் அன்பையும் உன் ஊழியத்தையும் உன் விசுவாசத்தையும் உன் பொறுமையையும் அறிந்திருக்கிறேன். बातों को थोड़ा ध्यान दीजिए. காரியங்களை நன்றாக கவனியுங்கள். कामों को जांच रहा है, கிரியைகளை சோதித்தருகிறார், प्रेम को जांच रहा है, அன்பை சோதித்தருகிறார், विश्वास को जांच रहा है, விசுவாசத்தை சோதித்தருகிறார், सेवा को जांच रहा है. ஊழியத்தை சோதித்தருகிறார். लेकिन धीरज को भी साथ ही साथ इस कलीसिया में भी परमेश्वर देख रहा है, उसको अप्रिशिएट कर रहा है. ஆனால் தேவனாய கர்த்தர் இந்த சபையிலும் பொறுமையை பார்த்து அதை போற்றுகிறதை பார்க்கிறோம். इसलिए जब फिलाडेल्फिया कलीसिया के बारे में जब आया, ஆகையால் பிலதெல்பியா சபைக்கு இங்கு வருகிற வேளையிலே और तीसरा अध्याय, மூன்றாம் அதிகாரம், प्रकाशित वाक्य तीसरा अध्याय, வெளிப்படுத்தின விசேஷம் மூன்றாம் அதிகாரம் 10वां पद में ये पाते हैं. 10ஆம் வசனத்தில் இதை பார்க்கிறோம். मैं इसको आपके ध्यान के लिए छोड़ देता इन वचनों को, परंतु आप थोड़ा जान लीजिएगा मेरी विचार को. இந்த वचनங்களை நீங்கள் அதிகமாக தியானிக்க விட்டு விடுகிறேன், நான் என்னுடைய எண்ணங்களை நீங்கள் இப்படி புரிந்து கொள்ளுங்கள். लेकिन इस वचन में बहुत गहराई से अगर देखिएगा, இந்த வசனத்தை ஆழமாய் நோக்கி பார்த்தால், प्रकाशित वाक्य तीसरा अध्याय का 10वां पद, வெளிப்படுத்தின விசேஷம் மூன்றாம் அதிகாரம் 10வது வசனம், फिलाडेल्फिया का कलीसिया से प्रभु क्या कहता है, பிலதெல்பியா சபையை குறித்து கர்த்தர் என்ன சொல்கிறார்? तूने मेरे धीरज के वचन को थामा है, என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியினால் इसलिए मैं भी तुम्हें परीक्षा के उस समय बचा रखूंगा. பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தில் இங்கு வரப்போகிற சோதனை காலத்துக்கு தப்புவிப்பேன். जो पृथ्वी पर रहने वालों के परखने के लिए सारे संसार पर आने वाला है, इसको ये एक इनाम देता है. இவருக்கு ஒரு பரிசை கொடுக்கிறார். क्या इनाम देता है, அது என்ன ஒரு பரிசு? किसके आधार पर देता है, அது எதனுடைய அடிப்படையிலே அந்த பரிசை கொடுக்கிறார்? आने वाली भारी विपत्ति संसार में होने वाली है, उससे मैं तुम्हें बचा के रखूंगा. வரப்போகிற பயங்கரமான ஆபத்து, அதிலிருந்து உன்னை நான் தப்புவிப்பேன். उस परीक्षा के समय मैं साथ रह के तुम्हें बचा के रखूंगा. அந்த சோதனையிலே உன்னோடு கூட இருந்து உன்னை தப்புவிப்பேன். लेकिन इसका कारण क्या बतला रहा है, அதற்கு காரணம் என்ன என்று சொல்கிறார்? एक ही, ஒரே ஒரு, मेरे धीरज के वचन को थामा है. என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டாய். प्रभु के आंखें हमारे जीवन में इस स्वभाव के ऊपर भी ज्यादा ख्याल रखता है, इसको भूलिए मत. தேவனுடைய கண்கள் நமக்குள்ள இருக்கிற இந்த சுபாவத்தின் மேலும் அதிக நோக்கமாக இருக்கின்றன, இதை மறந்து விட வேண்டாம். इसी संदर्भ में दो वचन को आपके सामने इसलिए ला रहा हूं ताकि धीरज की महत्वता को आप जाने, मैं उसकी गहराई में नहीं जा रहा हूं. நான் இந்த சந்தர்ப்பத்திலே अनेक வசனங்களை கொண்டு வருகின்ற காரணம் பொறுமையின் மகத்துவத்தை அறிய வேண்டும். நான் இதன் ஆழத்தில் போக முடியவில்லை. 13वां अध्याय को देखिए, 13ஆம் அதிகாரத்துக்கு வாருங்கள். प्रकाशित वाक्य के 13वां अध्याय में வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம், वहां पर भी इस बात को वो कहता है. அங்கேயும் இந்த காரியத்தை அவன் சொல்கிறான். प्रभु वहां के कलीसियाओं के बारे में ये कहने के लिए चाहता है. அங்கே இருக்கிற சபையை குறித்து ஆண்டவர் சொல்ல வருகிற காரியம் என்ன? वहां भी 10वां पद को अगर पढ़िएगा, 10வது வசனத்தை நீங்கள் வாசித்தால், बातें जब चारों तरफ की बातें बहुत खतरनाक बन जाते हैं, நான்கு புறமும் நடக்கிற தோன்றுகிற காரியங்கள் பயங்கரமான ஆபத்தாய் இருந்தாலும், 13वां अध्याय में वो एंटी क्राइस्ट के बारे में लिखा है.
13वां अध्याय में 13ஆம் அதிகாரத்திலே நீங்கள் அந்த கிறிஸ்துவின் விரோதியை குறித்து எழுதப்பட்டிருக்கிற அந்தி கிறிஸ்துவை குறித்து मसीह की विरोधी के बारे में लिखता है। அந்தி கிறிஸ்துவை குறித்து அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. वो क्या करेगा? அவன் என்ன செய்வான்? कैदियों को कैद करेगा, சிறைப்பிடித்து கொண்டு போகிறவன் அவன், तलवार से मारेगा। பட்டயத்தினாலே கொல்லுகிறவன் அவன். अवश्य है कि तलवार से मारा जाएगा, அவ இது தேவைதான், பட்டயத்தினாலே கொல்லப்பட வேண்டும். लेकिन वहां पर प्रभु ये बात को खाने में चुका नहीं है। पवित्र लोगों की धीरज और विश्वास इसी में है। ஆனால் ஆண்டவர் இதை சொல்வதை விட்டு பின்வாங்கவே இல்லை. என்ன அது? பரிசுத்தவான்களுடைய பொறுமையும் இதிலே விளங்கும். एक और वचन को भी देखिएगा, இன்னொரு வசனத்தையும் பாருங்கள். प्रकाश वाक्य का 14 अध्याय, வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகாரம். वहां शैतान किस प्रकार कार्य करेगा करके कहने के बाद சாத்தான் இப்படி எல்லாம் கிரியை செய்வான் என்று சொல்லின பின்பு 12वां पद में क्या लिखा है? 12ஆம் வசனத்துல என்ன இருக்கிறது? प्रकाशित वाक्य 14 अध्याय का 12वां पद, வெளிப்படுத்தின விசேஷம் 14:12. पवित्र लोगों का धीरज इसी में है जो परमेश्वर की आज्ञाओं को मानते और यीशु पर विश्वास रखते हैं। தேவனுடைய கற்பனைகளையும் இயேசு மேல் உள்ள விசுவாசத்தை காத்துக்கொள்ளுவர்களாகிய பரிசுத்தவான்களுடைய பொறுமை இதிலே விளங்கும். मैं बार-बार इस बात के ओर आपका अध्ययन कराने का कारण यही है, நான் திரும்ப திரும்ப இந்த விஷயத்தின் மேல உங்களுடைய கவனத்தை ஈர்ப்பதின் காரணம் என்ன? परमेश्वर हमारे जीवन में धीरज को बढ़ाने के लिए, धीरज को काम में लाने के लिए, धीरज को देखने के लिए वो चाहता है। தேவனாகிய கர்த்தர் நமக்குள்ளே பொறுமையை கொண்டு வர, பொறுமையின் கிரியை நடப்பிக்க, பொறுமையிலே வளர விரும்புகிறார். इसलिए हमारे जीवन में क्लेश और उपद्रव को लाता है। ஆகையினாலே நம்முடைய வாழ்க்கையிலே உபத்திரவத்தையும் பாடுகளையும் அனுமதிக்கிறார். बातों को ध्यान से सुनिएगा, காரியங்களை நன்றாக கவனியுங்கள். हमारे जीवन में धीरज को बढ़ाने के लिए हमारे जीवन में क्लेश और उपद्रव को प्रभु अनुमति देता है। பொறுமையை வளர்க்கவே தேவனாகிய கர்த்தர் பாடுகளையும் வேதனைகளையும் சோதனைகளையும் நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிறார். कभी-कभी हम पूछते हैं, சில நேரங்களில் நாம் கேட்கிறோமே, क्यों मेरे जीवन में क्लेश है, என்னுடைய வாழ்க்கையில ஏன் இந்த பாடுகள், क्यों हमारे जीवन में परेशानी है, ஏன் இந்த பிரச்சனைகள், क्यों मेरे लिए इस प्रकार के तंग है? எனக்கு ஏன் இவ்வளவு தொந்தரவு? परंतु प्रभु कहने के लिए चाहता है, ஆனால் ஆண்டவர் சொல்ல விரும்புகிறார், मैं तुम्हारे अंदर धीरज को बढ़ाने के लिए इन सारी बातों को अनुमति दिया हूं। உனக்குள்ளே பொறுமையை பெருக்க இந்த எல்லா காரியத்தையும் நான் அனுமதிக்கிறேன். क्योंकि धीरज के आधार पर ही मैं तुम्हें इनाम देने वाला हूं। பொறுமையின் அடிப்படையிலே நான் உனக்கு அந்த பரிசை கொடுக்க போகிறேன். धीरज के बदले में मैं तुम्हें सुरक्षा देने वाला हूं। அந்த பொறுமையா இருந்தால் உன்னை நான் பாதுகாக்க போகிறேன். धीरज के द्वारा तुम्हारे जीवन में भरपूरी को लाने के लिए चाहता हूं। பொறுமையின் மூலமாக உனக்குள்ளே நிறைவை கொண்டு வர விரும்புகிறேன். धीरज के द्वारा तुम्हारा जीवन गट्टी रहित होने के लिए मैं चाहता हूं। பொறுமையின் மூலமாக உன்னை குறைவற்ற வாழ்வுக்கு நடத்துவேன். धीरज के द्वारा तुम्हें सिद्ध करने के लिए चाहता हूं। பொறுமையின் மூலமாக உன்னை பூரணப்படுத்த விரும்புகிறேன். उस विचार से அந்த எண்ணத்தினாலே मेरे जीवन में कष्ट और दुख को परमेश्वर अनुमति देता है। என்னுடைய வாழ்க்கையில கஷ்டத்தையும் பாடுகளையும் தேவன் அனுமதிக்கிறார். प्रभु के नाम की स्तुति प्रशंसा होवे। தேவ நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. मैंने इसलिए कहा प्रभु हमारे अंदर पेशेंस, अंग्रेजी में कहते हैं पेशेंस, धीरज को बढ़ाता है। ஆங்கிலத்தில் சொல்கிறார்கள் பேஷன்ஸ் என்று சொல்லி, நான் சொன்னேன் இந்த காரணத்தின் நிமித்தமாக தேவன் நம்முடைய வாழ்க்கையில பொறுமையை அதிகரிக்கிறார். लेकिन शैतान चाहता उस धीरज आपके जीवन में नहीं हो। ஆனா சாத்தான் விரும்புவான் அந்த பொறுமை உங்களிடத்தில் இருக்க கூடாது என்று, आपके अंदर से हटाने के लिए உங்களிடத்தில் இருந்து எடுத்து போட விரும்புவான். एक छोटी सी बात अंग्रेजी में मैं कह रहा हूं, थोड़ा समझने के लिए कोशिश ஒரு कीजिएगा। காரியத்தை ஆங்கிலத்தில் நான் சொல்கிறேன், கொஞ்சம் புரிய முயற்சி எடுங்கள். धीरज को अंग्रेजी में पेशेंस कहते हैं, பொறுமையை ஆங்கிலத்தில் பேஷன்ஸ் என்று சொல்கிறார்கள். लेकिन उसको उल्टा मीनिंग अगर चाहिएगा, ஆனால் அதனுடைய தலையிலான அர்த்தத்தை நீங்கள் போட்டு பார்த்தால், एदिरमறையான எதிர்மறையான மீனிங் போட்டு பார்த்தால், विपरीत शब्द को देखने के लिए कोशिश कीजिएगा, அதனுடைய எதிர்மறை சொல்லை பார்த்தால் impatient, impatience, patience और impatience, patience, impatience என்று சொல்லி வரும். मेरी बात को थोड़ा ध्यान से सुनिए। என் காரியங்களை நன்றாக கவனியுங்கள். अंग्रेजी में लिखते हैं पॉसिबल और इम्पॉसिबल। ஆங்கிலத்தில் சொல்வார்கள் பாசிபிள் இம்பாசிபிள் என்று சொல்லி. पॉसिबल मतलब परमेश्वर से होगा, பாசிபிள் என்றால் தேவனால் கூடும், इम्पॉसिबल मतलब नहीं होगा। இம்பாசிபிள் என்றால் கூடாது. वैसे ही पेशेंस का मतलब धीरज, அப்படியே பேஷன்ஸ் என்றால் பொறுமை, इम्पेशेंस मतलब धीरज को खो देना। இம்பேஷன்ஸ் என்பது பொறுமை இழத்தல். अंग्रेजी का टेस्ट करने वालों के लिए इस बात को मैं कह रहा हूं। ஆங்கில ருசி உள்ளவர்களிடத்தில் இந்த காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். अंग्रेजी में IMP इम्प कहने से, ஆங்கிலத்தில் IMP என்று சொல்வதனால, இம்ப் சொல்வதனாலே शैतान,
शैतान सातान डेविल को कहते हैं। அது டெவிலை சொல்லுகிறார்கள். पेशेंस रहेगा, परमेश्वर का गुण रहेगा। பேஷன்ஸ் இருந்தால் தேவ குணம் இருக்கும். इम्पेशेंस रहेगा, खो गया तो शैतान के वश में चला गया। இம்பேஷன்ஸ் என்று சொன்னால் சாத்தான் அந்த சாத்தானுடைய வசத்துக்குள்ளே போய் விட்டான். पॉसिबल रहेगा, परमेश्वर के बात रहेगा। பாசிபிள் இருந்தால் தேவனுடைய காரியமா இருக்கும். इम्प 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 और डेविल को जोड़िएगा, इम्पॉसिबल करिएगा, नहीं होगा। IMP அந்த டெவிலை இணைத்து போர்த்தால் அது நடக்காது. इसलिए आपके जीवन में, हमारे जीवन में धीरज को खत्म करने के लिए शत्रु नाना प्रकार की उपाय को लाता है। ஆகையாலே உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையிலே இந்த பொறுமை பேஷன்ஸை குலைத்து போட பலவிதமான காரியங்களை கொண்டு வருகிறார். अगर मैं आपके सामने इस बात की प्रकाश डालने के लिए कोशिश करूं, ஒருவேளை இந்த காரியத்தை குறித்து நான் வெளிச்சம் அதிகமாக விளக்க முயற்சி எடுத்தால் शैतान हमारे जीवन में धीरज को खत्म करने के लिए क्या क्या उपाय करता है करके சாத்தான் நம்முடைய வாழ்க்கையிலே பொறுமை இழக்க செய்ய என்னென்ன தந்திரங்களை எல்லாம் கொண்டு வருகிறான் என்று आपको मालूम हो जाएगा, लेकिन वो बहुत लंबे समय तक मुझे समझाना पड़ जाएगा। உங்களுக்கு நன்றாய் புரிய வரும், ஆனால் நீண்ட நேரம் எனக்கு எடுக்க கூடும். लेकिन मैं यहाँ आज इस संदेश को मैं आपके सामने लाने के लिए चाहता हूँ। ஆனால் இன்றைக்கு இந்த செய்தியை உங்கள் மத்தியில சொல்ல விரும்புகிறேன். हमारे जीवन में इम्पेशेंस अर्थात धीरज रहित रहने से क्या क्या चीज को हम खोते हैं, उसको मैं एक व्यक्ति के जीवन से सामने लाता हूं। நம்முடைய வாழ்க்கையில இம்பேஷன்ஸா இருப்பதனாலே அல்லது பொறுமை இழப்பதனாலே என்னென்ன காரியங்களை நாம் சகிக்க அல்லது பார்க்க நேரிடும் என்பதை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலிருந்து சொல்ல விரும்புகிறேன். कई लोगों को बाइबल हमें दर्शा के दिखाती है, अनेक ஜனங்களை வேதம் நமக்கு சொல்லி சொல்லி காட்டுகிறது. लेकिन इन दिनों में खास करके जो पेशेंस को खोने के लिए हमारे अंदर जो टॉलरेंस की कमी हो गई है, इस वक्त में हमें इसका आवश्यकता है। ஆனால் இன்றைய காலகட்டத்திலே பொறுமை இழக்கத்தக்கதாக அல்லது அந்த சகிப்புத்தன்மை இழக்கத்தக்கதான ஒரு காரியம் உருவாகிற வேளையிலே நாம் ரொம்ப எச்சரிக்கையா இந்த காரியத்தை கவனிக்க வேண்டும். बहुत से लोगों को बाइबल हमें सामने लाती है, अनेक ஜனங்களை வேதம் நமக்கு முன்பதாக கொண்டு வந்தாலும் परंतु मैं उन बातों को लाने के लिए चाहता हूं एक व्यक्ति के जीवन से। ஆனால் அந்த காரியங்களை கொண்டு வர பேச விரும்புகிறேன் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலிருந்து. उसके लिए मैं 2 अध्याय को आपके सामने लाऊंगा। அதற்காக 2 அதிகாரங்களை உங்களுக்கு முன்பதாக கொண்டு வருவேன். पहला सामुएल उसका 13 और 14 अध्याय को देखेंगे। 1 சாமுவேல் 13 14 அதிகாரங்களை பார்க்கலாம். यहाँ साउल राजा के जीवन में किस प्रकार वो इम्पेशेंट रहता है उसको मैं दिखाने के लिए चाहता हूं। சவுல் ராஜாவுடைய வாழ்க்கையில எவ்வளவா இம்பேஷன்ட்டா இருக்கிறான் என்பதை காண்பிக்கட்டும். प्रभु के नाम की स्तुति प्रशंसा होवे। தேவ நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. इस साउल जब गधा के खोज में गया था, இந்த சவுல் கழுதையை தேடி போகிற வேளையிலே और वहां पर सामुएल ने कहा था, அங்கே சாமுவேல் சொன்னார், उसको अभिषेक करके कहा था, சவுலை அபிஷேகம் பண்ணி சொன்னார், मैं तुम्हारे पास आऊंगा, நான் உன்னிடத்தில் வருவேன், 7 दिन तक ठहरे रहो, 7 நாள் வரைக்கும் நீ காத்திரு. पढ़िएगा पहला सामुएल उसका 10वां अध्याय, வாசியுங்கள் 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 7-8 पद को देखेंगे। 7ஆம் 8ஆம் வசனத்தை பாருங்கள். 7 और 8 पद को देखेंगे। 7-8 வசனங்களை பார்க்கலாம். पहला सामुएल उसका 10वां अध्याय का 7 और 8 पद को पढ़ रहे हैं। 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களை வாசிக்க போறோம். ये चिन्ह जब तुम्हें देख पड़ेंगे, तब जो काम करने का अवसर तुझे मिले उसमें लग जाना, क्योंकि परमेश्वर तेरे संग रहेगा। இந்த அடையாளங்கள் உனக்கு நேரிடும் போது சமயத்துக்கு ஏற்றபடி நீ செய், தேவன் உன்னோடே இருக்கிறார். और 8वां पद में, और तू मुझसे पहले गिलगाल को जाना, अब मैं होम बलि और मेल बलि चढ़ाने के लिए तेरे पास आऊंगा, तू 7 दिन तक मेरी बाट जोते रहना। நீ எனக்கு முன்னே கில்காலுக்கு இறங்கி போ, சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் செலுத்தும்படிக்கு நான் உன்னிடத்தில் வருவேன், நான் உன்னிடத்தில் வந்து நீ செய்ய வேண்டியதை உனக்கு அறிவிக்க மட்டும் 7 நாள் காத்திரு என்றான். अगर 10वां अध्याय को अगर पढ़िएगा, 10வது அதிகாரத்தை ஒருவேளை நீங்கள் வாசித்தால், साउल को भी 7 दिन ठहरने के लिए कोई तकलीफ नहीं रहा। சவுலுக்கு 7 நாட்கள் காத்திருப்பதற்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. अभी वो ठहरे रहा, सामुएल आने समय तक ठहरे रहा। அவன் சாமுவேல் வருகிற வரைக்கும் அவன் காத்தே இருக்கிறான். फिर सारी घटनाओं को आप आगे पढ़ सकते हैं, நீங்கள் மீதமான சம்பவங்களை வாசித்து விடலாம். परंतु ஆனால்
13वां अध्याय में जब चले आएंगे 13ஆம் அதிகாரத்துக்கு நீங்கள் வந்தால் वहां भी सामुएल ने कहा था, அங்கேயும் சாமுவேல் சொல்கிறான். क्या कहा? என்ன சொன்னான்? साउल और उसके लोग फिलिस्तियों से लड़ने के लिए जा रहे हैं. சவுலும் அவனுடைய ஜனங்களும் பெலிஸ்தீரிடத்தில் போரிட போகிறார்கள். फिलिस्तियों की सेना बहुत बड़ी है. பெலிஸ்தருடைய ராணுவம் மிகவும் எண்ணிக்கையில் உள்ளது. कितना बड़ी है? எவ்வளவு பெரிய ராணுவம்? थोड़ा पढ़िएगा पहला सामुएल उसका 13 अध्याय का 5वां पद. வாசிகள் 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் 5வது வசனம். फिलिस्ती इजरायली से युद्ध करने के लिए इकट्ठे हो गए, अर्थात 30,000 रथ, 6,000 सवार और समुद्र के तीर के बालू के गिनकों के समान बहुत से लोग इकट्ठे हुए. பெலிஸ்தர் இஸ்ரவேலோடு யுத்தம் பண்ணும்படி 30,000 ரதங்களோடும் 6,000 குதிரை வீரரோடும் கடற்கரை மணலத்தனை ஜனங்களோடும் கூட கூடி வந்து பெத்தாவேலுக்கு கிழக்கான மிக்மாசிலே பாளையம் இறங்கினார்கள். 30,000 रथ को लाए हैं, 30,000 ரதங்களை கொண்டு வந்திருக்காங்க. 6,000 घोड़े के सवारों को लाए हैं, 6,000 குதிரை வீரரோட வந்திருக்காங்க. बालू के गिनती की नाई इतनी बड़ी सेना को लाए हैं. கடற்கரை மணலத்தனையான ஜனங்கள் இருக்கிறார்கள். लेकिन यहाँ पर इजरायली लोग काफी डरे हुए हैं. ஆனால் இங்கே இஸ்ரவேலர் பயங்கரமாய் பயந்து போய் விட்டார்கள். घर में जाके आप पढ़ लीजिएगा. வீட்ல போய் அதை வாசித்து விடுங்கள் நீங்கள். वे डर के चलते इधर उधर छिपे हुए हैं. அவர்கள் பயந்து இங்கேயும் இங்கேயும் ஒளிந்திருக்கிறார்கள். सामुएल ने साउल से कहा था, சாமுவேல் சவுலிடத்துல சொல்லி இருந்தார், आप लोग युद्ध में जाइएगा, நீங்கள் யுத்தத்துக்கு போங்கள், मैं 7 दिन के बाद आऊंगा, நான் 7 நாட்கள் கழிந்த பின்பு வருவேன். 7 दिन ठहरे रहना. 7 நாள் நீங்கள் காத்திருக்க வேண்டும். मैं फिर याद दिलाने के लिए चाहता हूं, திரும்ப ஞாபகமூட்ட விரும்புகிறேன். जब राजा होने के लिए जो बातें थी 7 दिन ठहरने के लिए कहा था, उसके लिए वो कष्ट नहीं रहा. ராஜாவாக அங்க 7 நாள் நீ காத்திருந்து சொன்ன காரியம் அதுல அவனுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. लेकिन अभी ஆனால் இப்பொழுதோ चारों तरफ लोग तितरा रहे हैं, 4 புறமும் ஜனங்கள் சிதறி போகிறார்கள். और गिनती कम हो रही है इसके पास. எண்ணிக்கை இவனிடத்துல குறைந்து கொண்டு போகிறது. 8वां पद को पढ़िएगा, 13 अध्याय का 8वां पद. 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசியுங்கள். वो सामुएल के ठहराए हुए समय अर्थात 7 दिन तक बाट जोता रहा, परंतु सामुएल गिलगाल में न आया और लोग उसके पास से इधर उधर होने लगे. அவன் தனக்கு சாமுவேல் குறித்த காலத்தின்படி 7 நாள் மட்டும் காத்திருந்தான். சாமுவேல் கில்காலுக்கு வரவில்லை. ஜனங்கள் அவனை விட்டு சிதறி போனார்கள். मैं आपको बतलाने के लिए चाहता हूं, நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், 7वां दिन के सुबह तक ठहरे रहा. 7ஆம் நாளுடைய காலை வரைக்கும் காத்திருந்தான். अंग्रेजी बाइबल में ये सफाई से दिया गया है. ஆங்கில வேதாகமத்தில் தெளிவாய் இருக்கிறது. 7वां दिन के सुबह तक ठहरे रहा. 7ஆம் நாள்ல காலை வரைக்கும் காத்திருந்தான். वातावरण बिगड़ रहा है சூழ்நிலை மாறி போகுது. और इसका मन ततरा रहा है. இவனுடைய மனது பதறுகிறது. 7वां दिन का सुबह तक ठहरे रहा, 7ஆம் நாள்ல காலை வரைக்கும் காத்திருக்கிறான். लेकिन शाम तक ठहरने के लिए उसके पास impatience चले आया. ஆனா சாயந்தரம் வரைக்கும் காத்திருக்க அவனிடத்துல பொறுமை இல்லை. कुछ घंटे और ठहरता, கொஞ்சம் மணி நேரம் இன்னும் இருந்திருக்கலாமே, कुछ घंटा और ठहर सकता था, இன்னும் சில மணி நேரங்கள் காத்திருந்திருக்கலாமே. लेकिन धीरज को खो बैठता है. பொறுமையை இழந்தே போனான். उस समय सही था, அந்த நேரத்துல சரியா இருந்தவன், लेकिन अभी नहीं. ஆனா இப்போ இல்ல. और तुरंत वो कह रहा है, உடனே அவன் சொல்லுகிறான், सामुएल क्यों नहीं आया है? சாமுவேல் ஏன் வரவில்லை? कहा है नहीं आया है? சொன்னார் ஏன் வரவில்லை? क्यों नहीं आया है? ஏன் அவர் வரவில்லை? हल्ला कर रहा है. அவர் சத்தம் போடுகிறான். मैं आपसे कहने के लिए चाहता நான் हूं, உங்களிடத்துல சொல்ல விரும்புகிறேன் திரும்ப, प्रभु हम में और आप में वो धीरज को बढ़ाने के लिए उपाय करता, उसके लिए बातों को उस ढंग से करता है. தேவனாகிய கர்த்தர் உங்களிலும் என்னிலும் அந்த பொறுமையை அதிகரிக்க அவர் வேறு விதமான காரியங்களை நமக்குள்ளே செய்து வருகிறார். यहाँ सामुएल विलंब से आता, कुछ घंटे विलंब से आता है. அங்கே சாமுவேல் சில மணி நேரங்கள் காலதாமதமாய் வருகிறார். हो सकता 8 घंटा या 10 घंटा. ஒருவேளை 8 மணி நேரமோ 10 மணி நேரமோ. तुरंत साउल चटपटाते कहता, लाओ 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 मैं ही बलि दल चढ़ाऊंगा. உடனே அங்கே சவுல் பதறி போய் எல்லா கொண்டு வா, பலி செலுத்துவதற்கு நான் பலி செலுத்துவேன். प्यारों, हम भी कभी कभी वातावरण को देखे சில நேரங்களில் பிரியமானவர்கள் நாம் சூழ்நிலையை பார்த்து और ठहरने की जगह पर
காத்திருப்பதை விட்டுவிட்டு छटपटा के हम कुछ काम करते हैं பதறி பதறி சில வேலையை செய்து விடுகிறோம். जो बहुत से नुकसान को हमारे जीवन में लाने के लिए है. அது பயங்கரமான விபரீதங்களை நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வரும். कौन सा नुकसान को साउल के जीवन में देखे हैं? சவுல் வாழ்க்கையில நடந்த விபரீதங்கள் என்ன? उसी अध्याय में मैं 2 वचन को दिखाने के लिए चाहता हूं. அதே அதிகாரத்துல 2 வசனங்களை காண்பிக்க விரும்புகிறேன். 13 और 14 पद को पढ़ेंगे. 13 14 वचनங்களை வாசியுங்கள். पहला सामुएल उसका 13 अध्याय का 13 और 14 पद को पढ़िए. 1 सामुएल 13 14 वचनங்கள். समूएल ने साउल से कहा, तूने मूर्खता का काम किया है, तूने अपने परमेश्वर यहोवा की आज्ञा को नहीं माना, नहीं तो यहोवा तेरा राज इस्राएलियों के ऊपर सदा सिर रखता. சாமுவேல் சவுலை பார்த்து புத்தீனமாய் செய்தீர், உம்முடைய தேவனாய கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளைகளை கைக்கொள்ளாமல் போனீர், மற்றபடி கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் உம்முடைய ராஜ்யத்தை என்றென்றைக்கும் ஸ்திரப்படுத்துவார். परंतु अब ஆனால் இப்பொழுதோ तेरा राज बना नहीं रहेगा. உம்முடைய ராஜ்யபாரம் நிலை நிற்காது. परंतु अब இப்பொழுதோ तेरा राज बना नहीं रहेगा. உம்முடைய ராஜ்யபாரம் நிலை நிற்காது. प्यारों, मैं आपसे कहने के लिए चाहता हूं, பிரியமானவரே, உங்களிடத்தில் சொல்ல விரும்புகிறேன், परमेश्वर के मन के विचार क्या था साउल के संबंध में. சவுலை குறித்து தேவ எண்ணம் என்னவா இருந்தது? 13वां पद को फिर से देखिएगा. 13ஆம் வசனத்தை திரும்ப பாருங்கள். 13वां पद में लिखा है, 13ல எழுதி இருக்கிறது, यहोवा तेरा राज इस्राएलियों के ऊपर सदा स्थिर रखता. கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் உம்முடைய ராஜ்யபாரத்தை என்றைக்கும் ஸ்திரப்படுத்துவார். परंतु अब ஆனால் இப்போதோ कुछ घंटे ठहर नहीं पाए हो, சில மணி நேரம் காத்திருக்க முடியாமல் போனாய். तुम छटपटा के काम किए हो, நீ பதறி பதறி வேலை செய்து விட்டாய். इसलिए ஆகையால் परमेश्वर की योजना तुम्हारे और तुम्हारे संतान के बारे में था, खत्म हो गया. தேவ திட்டம் உன்னை குறித்தும் உன்னுடைய பிள்ளைகளை குறித்தும் இருந்தது, அது நின்றே போய்விட்டது. प्यारों, मेरी बात को थोड़ा ध्यान से सुनिएगा. பிரியமானவரே, இந்த காரியங்களை நன்றாக கவனியுங்கள். शत्रु चाहता चारों तरफ की बातों को देके दिखा के आपके अंदर के धीरज को आप खो जाएं. சத்துரு விரும்புவான் 4 புறமும் காரியங்களை காட்டி காட்டி உங்களுக்குள்ளே பொறுமையை இழந்து விட. चारों तरफ की दबाव को देके आपके अंदर के धीरज को चुराने के लिए शत्रु कोशिश करेगा. 4 புறமும் உள்ள அழுத்தத்தை அவன் சொல்லி சொல்லி அழுத்தத்தை கொண்டு வந்து உங்களுக்குள்ளே பொறுமையை எடுக்க முயற்சி எடுப்பான். एक भारी नुकसान साउल के जीवन में हुआ. சவுலின் வாழ்க்கையில பயங்கரமான ஒரு இழப்பு உண்டாயிற்று. जब कभी आपके जीवन में कुछ घटना घटती है, ஏதாவது சம்பவம் எப்பொழுதாவது உங்க வாழ்க்கையில் நடக்கும் என்றால், कुछ बातों को प्राप्त करने में देरी हो रही है, சில காரியங்களை பெற்றுக்கொள்ள காலதாமதம் உண்டாகும் போது आप छटपटाने के लिए कोशिश मत कीजिएगा. நீங்கள் பதற முயற்சி எடுக்காதீங்கள். प्रभु से कहिएगा, ஆண்டவரிடத்தில் சொல்லுங்கள், हे प्रभु, ஆண்டவரே, ऐसे घड़ी में मुझे धीरज को काम करने दीजिए. அப்படிப்பட்ட சூழ்நிலையில என்னுடைய பொறுமையை கிரியை செய்ய விடும் ஆண்டவரே. मेरे अंदर उस काम करने के लिए दीजिए. எனக்குள்ளே பொறுமையை கிரியை செய்ய விடும் ஆண்டவரே. मैं एक घटना को मैं कभी अपने जिंदगी में भूलूंगा नहीं. ஒரு சம்பவத்தை என்னோட வாழ்க்கையில மறக்கவே நான் முடியாது. मैं इसको शायद इसका पहले बताया होगा, लेकिन एक और बार यहाँ बतलाने के लिए चाहता हूँ. இதுக்கு முன்னமே ஒருவேளை நான் சொல்லியிருக்கலாம், இன்னொரு முறை சொல்ல விரும்புகிறேன். एक लंबी कहानी है, लेकिन मैं छोटी सी बात को मैं आपके सामने रखूंगा. நீண்ட கதையா இருந்தாலும் ஒரு சிறிய பகுதியை உங்கள் மத்தியில் சொல்லுகிறேன். मेरी बात को थोड़ा ध्यान से सुनिएगा. காரியங்களை நன்றாக கவனியுங்கள். जैसा आपको मालूम है, मेरे 4 बहन थी. நீங்கள் அறிந்திருக்கிறபடி எனக்கு 4 தங்கச்சிமார்கள் இருந்தார்கள். मेरी आखिरी बहन की शादी अद्भुत तौर से इंतजाम किया गया. என்னுடைய கடைசி தங்கச்சியினுடைய திருமணம் அற்புதமாய் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. उसकी कहानी बड़ी लंबी है அத சம்பவம், அதனுடைய கதை மிக நீளமானது. और मैं आपको बतलाने के लिए चाहता हूँ. நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், हमारे घर ऐसी जगह में है, என்னுடைய வீடு அப்படிப்பட்ட ஒரு இடத்துல இருக்கிறது. रोज 10 लोग पूछेंगे कब शादी है, कब शादी है, कब शादी है. தினந்தோறும் 10 பேர் கேட்பாங்க, இவளுக்கு திருமணம் எப்போன்னு சொல்லி. मेरी माँ परेशान हो गई, என்னுடைய தாய் ரொம்ப தொந்தரவாயிட்டாங்க. मेरी बहन परेशान हो गई. என்னுடைய தங்கச்சி தொந்தரவாயிட்டா. तो लोगों ने मुझसे कहा, அவர்களிடத்தில் சொன்னார்கள், ஜனங்கள் சொன்னார்கள், शादी तो तय हो गया, சரி திருமணத்தெல்லாம் குறிச்சாச்சுப்பா, लेकिन दूल्हा तारीख नहीं दे रहा है. ஆனா அந்த வரப்போகிற மணவாளன் ஒரு தேதியை சொல்ல மாட்டீங்க. हम लोग परेशान हैं, நாங்கள் ரொம்ப தொந்தரவா இருக்கிறோம். तुम जाके कुछ काम करो. நீ போய் எதையாவது செய்யாப்பா. मैं कुछ मीटिंग के लिए दक्षिण गया था. நான் சில கூட்டத்தை நடத்த தென்னிந்தியாவுக்கு போயிருந்தேன். वहां पर इस बातें की गई. அங்கே இந்த காரியங்கள் செய்யப்பட்டது. मैं दूल्हा से मुलाकात करने के लिए गया था. நான் அந்த மணவாளனை சந்திக்கும்படி போனேன்.
போனேன். वो स्टेशन मास्टर के ट्रेनिंग में थे, அவர் ஸ்டேஷன் மாஸ்டருடைய ட்ரைனிங்ல இருந்தாரு. रेलवे में ट्रेनिंग में थे। ரயில்வேல ட்ரைனிங்ல இருந்தாரு. मैं वहां गया, அங்கே போனேன். मैं उनसे पूछा கேட்டேன் அவரிடத்துல, कब आके तारीख तय करेंगे? எப்ப வந்து நீங்க தேதியை குறிப்பீங்க? उन्होंने कहा कि इस सप्ताह के अंदर आ जाएंगे। அவர் சொன்னார் இந்த வாரத்துக்குள்ள வந்துருவோம். मैं मीटिंग करके घर आया, पूछा क्या आए थे? நான் கூட்டம் முடிச்சு வந்த உடனே கேட்டாங்க வந்தாரான்னு சொல்லி நான் கேட்டேன். मेरा पिताजी मिलिट्री वाला है, थोड़ा गुस्सा करके बोले कैसा बातचीत करके आए हो, आया नहीं है, कुछ खबर भी नहीं दे रहा है। என்னுடைய அப்பா மிலிட்டரியை சேர்ந்தவர். அவர் கொஞ்சம் கோபப்பட்டு கேட்டாரு, என்ன நீ கேட்ட இல்லையா, வரவே இல்லையா அவன் சொன்னார். माँ वहां से चिल्ला रही है, தாய் அங்க இருந்து சத்தம் போடுறாங்க. बहन बोल रही है मुझको रास्ता में जाना बनता नहीं है। அந்த தங்கச்சி சொல்றா, என்ன போற வழியில போகவே முடியல என்னால. मैंने वहीं बैठ के, நான் அங்கேயே உட்கார்ந்து चटपटाते हुए, பதறி एकदम धीरज को खोते हुए பொறுமையை இழந்தேன். एक चिट्ठी लिखा, ஒரு கடிதம் எழுதினேன். कैसन आदमी है आप? நீ எப்படிப்பட்ட மனுஷன்? आपने मुझसे कहा था आने के लिए, என்கிட்ட சொன்னீர் வருவேன் என்று, आया नहीं है। ஆனா வரல நீர். मेरा पिताजी मिलिट्री वाला है, என்னுடைய அப்பா மிலிட்டரி சேர்ந்தவர் தெரியுமா, बहुत गुस्सा करने वाला है, அதிக கோபப்படுறவர். आपको मालूम होना चाहिए। உங்களுக்கு தெரியணும். मैं चटपटा के लिख दिया, திடீரென்று பதறி அவசரமா எழுதிட்டேன். पिताजी को तृप्त करने के लिए, पोस्ट करने के लिए भी दे दिया। நான் அப்பாவை திருப்திப்படுத்த போஸ்ட் பண்ணதற்கும் கொடுத்துட்டேன். मेरा पिताजी भी पोस्ट करने के लिए चले गए। என்னுடைய அப்பா போஸ்ட் பண்ணதற்காக போயிட்டாரு. मेरा पिताजी जैसा पोस्ट करके चले आ रहे हैं, दूल्हा के घर वाले आ रहे हैं। அப்பா போய் அங்க போஸ்ட் பண்ண போயிட்டாரு. அங்க கணவர் வீட்ல இருந்து புருஷன் வீட்ல இருந்து ஆட்கள் எல்லாம் எங்க வீட்டுக்கு வராங்க. இப்போ मैंने अपना पिताजी को देखा, அப்பாவை பார்க்கறேன் நான். वो मुझे देख रहे हैं, என்ன பார்க்கறாரு அவரு? क्या करेंगे क्या करेंगे क्या என்ன करेंगे। செய்வது? அங்க போஸ்ட் பண்ணியாச்சு. लेकिन उन लोगों को हम लोग भंगनाई किए थे, அவங்களை எல்லாம் வரவேற்றோம், सब बातें உபசரிச்சோம். बातें हो गई, எல்லாம் இப்பொழுது ஆயிஷம் खाना ரெடியாச்சு. पीने के बाद सब चले जाने लगे। அவர்கள் எல்லாம் சாப்பாடு முடிஞ்ச பிறகு போக ஆரம்பிச்சாங்க. मैंने कहा पिताजी जाके वो चिट्ठी को ले आइएगा, पोस्ट ऑफिस में कैसा कैसा करके ले आइएगा। நான் அப்பாவிட்ட சொன்னேன், அப்பா போங்க அந்த போஸ்ட் ஆபீஸ்ல போய் அந்த லெட்டர் எடுத்துட்டு வாங்க, வாங்கிட்டு வாங்க. मेरा पिताजी बोले मैं पोस्ट मास्टर मेरा फ्रेंड है। அவர் சொன்னார் போஸ்ட் மாஸ்டருடைய ஃப்ரெண்ட்னு சொன்னாரு. मेरा पिताजी दौड़ के गए, लेकिन तब तक मैं पोस्ट बैग चली गई। என்னுடைய அப்பா ஓடி போய் அங்க பார்த்தாரு. சொன்னா அங்க போஸ்ட் பேக் இருக்குது, பேக்கே போயிடுச்சு. वहां से आरएमएस में गए, அங்க இருந்து ஆர்எம்எஸ்க்கு ஓடினாரு எங்க तब அப்பா. तक मैं गाड़ी में चली गई। அதுக்குள்ள ரயில் வண்டியில அது போயிடுச்சு. हम सिर पकड़ के बैठ गए। தலையை சொரிந்தவரா தலையை பிடிச்சிட்டு நாங்க உட்கார்ந்துட்டேன். उसका नतीजा क्या हुआ मालूम है? அவரோட விளைவு என்ன தெரியுமா? जब शादी हुई, திருமணம் ஆயிடுச்சு. उस बहन का आदमी हमसे एक शब्द बोले नहीं। அந்த என்னுடைய தங்கச்சியுடைய புருஷர் இருக்கிறாரே, ஒரு வார்த்தை கூட என்கிட்ட பேசல. 5 साल तक कुछ बोले नहीं। 5 ஆண்டுகள் வரைக்கும் பேசவே இல்லை ஒரு வார்த்தையும். 5 साल तक 5 ஆண்டுகள் பேசல. जब कभी मैं सोचता था, நான் எப்பொழுதெல்லாம் யோசித்தேனோ मैं रोता था। நான் அழுவேன். मेरे चटपटा के काम के चलते कितनी काम बिगड़ गई, परिवार में कितनी बड़ी दबाव चले आया। பதறி செய்ததுனால என்னுடைய குடும்பத்தில் எவ்வளவு பெரிய பின்விளைவு உண்டாயிற்று என்று அழுதேன். प्यारो, मैं आपसे कहने के लिए चाहता हूँ, பிரியமானவரே, உங்களிடத்தில் சொல்ல விரும்புகிறேன், प्रभु आप में धीरज को लाके आपको तैयार करता है, क्योंकि वो धीरज करने वाला है। உங்களுக்குள்ளே பொறுமையை கொண்டு வந்து ஆயத்தப்படுத்துகிறார். அவர் பொறுமையோடு காத்திருக்கிறபடினாலே उसी के जगह पर आपको भी लाने के लिए चाहता है। அதே இடத்துல உங்களையும் கொண்டு வரும்படியாக விரும்புகிறார். अपने समान आपको बनाने के लिए वो उस धीरज को आपके अंदर पैदा करने के लिए चाहता है। தன்னை போல உங்களையும் உருவாக்க அந்த பொறுமையை உங்களுக்குள்ளே உண்டாக்க விரும்புகிறார். लेकिन हम इस बात को भूल जाते हैं। நாமோ அதை மறந்து விடுகிறோம். याकूब की पत्री की उस वचन को मैं याद दिलाने के लिए चाहता हूँ। யாக்கோபு எழுதின நிருபத்திலிருந்து வசனத்தை ஞாபகமூட்ட விரும்புகிறேன். धीरज को अपने में काम करने दो। பொறுமை உங்களுக்குள்ளே கிரியை செய்ய கடவுது. धीरज को अपने जीवन में काम करने दो। பொறுமை உங்கள் வாழ்விலே கிரியை செய்ய கடவுது. क्योंकि परमेश्वर धीरज को खोज रहा है। ஏனால் தேவன் பொறுமையை தேடிக் கொண்டிருக்கிறார். धीरज को इनाम देने पर है। பொறுமையை தேவன் பரிசாக கொடுக்க விரும்புகிறார். धीरज से आपके प्राण को रक्षा करने के लिए चाहता है। பொறுமையினாலே உங்களுடைய ஆத்துமாவை காப்பாற்ற விரும்புகிறார். लूका रचित सुसमाचार 21 अध्याय में उसी बात को पढ़ते हैं। லூக்கா 21வது அதிகாரத்தில் அதைத்தான் வாசிக்கிறோம். आपके धीरज आपके प्राण को रक्षा करने की ताकत रखता है। பொறுமையானது உங்களுடைய ஆத்துமாக்களை காக்க கடவுது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. जल्दीबाजी में 2 और जगह को भी मैं दिखाऊंगा, क्योंकि हम कम्युनियन सर्विस भी है। கம்யூனியன் சர்வீஸ் இருப்பதனால சீக்கிரமாய் நான் 2 இடங்களை காண்பித்து விடுகிறேன். पहला सामुएल 14 अध्याय को देखिएगा। 1 சாமுவேல் அதிகாரம் 14. यहाँ पर एक बात को देख सकते हैं। இங்க ஒரு காரியத்தை பார்க்க முடியும். अगर आप 18 पद को पढ़िएगा, 18ஆம் வசனத்தை வாசித்தால் वहां पर कुछ काम हो रहा है।
அங்கே ஒரு காரியம் நடைபெறுகிறது. योनातान लड़ाई के मैदान में चला गया था. யோனத்தான் யுத்த களத்துக்கு போய் விட்டான். वहां परमेश्वर योनातान के साथ मिलकर फिलिस्तियों से लड़ रहा है. அங்கே தேவனாய கர்த்தர் யோனத்தானோடு இணைந்து பெலிஸ்தியர்களிடத்தில் யுத்தம் பண்ணுகிறார். साउल को पता नहीं है சவுலுக்கு இது தெரியாது. वहां पर क्या शत्रु के सेना में क्या हो रहा मालूम नहीं हो रहा. சத்துருவின் சேனையில் நடக்கிற காரியங்கள் சவுலுக்கு தெரியாது. इसलिए साउल ने उस समय के याजक से कहा. ஆகையால் சவுல் அந்த காலத்துல இருந்த ஆசாரியனிடத்தில் சொல்லுகிறான். तब साउल ने अहिया से कहा परमेश्वर का संदूक इधर ला. அப்பொழுது சவுல் அகியாவை நோக்கி தேவனுடைய பெட்டியை கொண்டு வா என்றான். लेकिन अभी देखिए, ஆனா அங்க பாருங்க, अभी देखिएगा, பாருங்க அங்க जब वहां पर अहिया जाके परमेश्वर के संदूक को ले आया था, அங்கே போய் அகியா தேவனுடைய பெட்டியை கொண்டு வந்து விட்டான். 19वां पद को पढ़िएगा. வசனம் 19 வாசியுங்கள். इसी समय के बीच में यहाँ कुछ बातें हो रही है. இதற்கு மத்தியில ஒரு காரியம் நடைபெறுகிறது. 19वां पद को मैं पढ़ रहा हूं. 19ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். साउल याजक से बातें कर रहा था சவுல் ஆசாரியனோடு பேசுகையில் कि फिलिस्तियों की छावनी में हुल्लड़ अधिक होता गया. பெலிஸ்தரின் பாளையத்தில் கலகம் வர வர அதிகரித்தது. तब साउल ने याजक से कहा, அப்பொழுது சவுல் ஆசாரியனை பார்த்து अपना हाथ खींच ले. இருக்கட்டும் என்றான். क्या कहता है? என்ன சொல்லுகிறான்? लाने की दरकार ஏ அந்த பெட்டியை கொண்டு வர வேண்டாம்ப்பா, இருக்கட்டும். संदूक को लाने की आवश्यकता அந்த नहीं, தேவனுடைய பெட்டியை கொண்டு வராத, இருக்கட்டும். उसको रहने दीजिए. அதை இருக்க விடு. जब वो परमेश्वर से पूछने के लिए जाना था, அவன் தேவனிடத்துல கேட்கும்படியே போகிற வேளையிலே लेकिन फिलिस्तियों की छावनी में हुल्लड़ को देख के घबरा गया और कहने लगा ना 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 अभी नहीं नहीं अभी नहीं चाहिए, अभी वचन नहीं चाहिए, अभी वचन नहीं चाहिए. பெலிஸ்தருடைய பாளையத்திலே கலகத்தை அவன் கேள்விப்பட்டு அவன் சொல்கிறான், பதறி இருக்க விடு, வேண்டாம், இப்போ வேண்டாம் சொல்லுகிறான். प्रभु के नाम की स्तुति महिमा होवे. தேவ நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. यारों मैं आपको बतलाने के लिए चाहता हूं, பிரியமானவரே, உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். इसके चलते उसको क्या हुआ? இது நிமித்தமாக நடந்த விபரீதம் என்ன? परमेश्वर योनातान के साथ मिलके वहां लड़ाई के मैदान में उसको देखने की आंखें बंद हो गई. தேவனாய கர்த்தர் யோனத்தானோடு யுத்தம் பண்ணுகிற அந்த காரியத்தை காண்கிற கண்கள் இவனுக்கு அந்த காரியம் மறைக்கப்பட்டது. परमेश्वर की क्रिया को देखने की बातें उसके आंखों से छिप गई. தேவனுடைய கிரியை காணக்கூடாதவனாய் அவன் மறைக்கப்பட்டான். परमेश्वर जो क्रिया एक व्यक्ति के विश्वास के चलते कर रहा था, उसको देखने की आंखें उसके बंद हो गई. ஒரு மனிதனுடைய விசுவாசத்தின் நிமித்தமாக தேவன் செய்த கிரியைகள் இவன் காணக்கூடாமல் போயிற்று. आपको मालूम है योनातान केवल तलवार रखा था. உங்களுக்கு நீங்கள் தெரிஞ்சிருக்கிறபடி யோனத்தான் இடத்துல மாத்திரம் தான் அந்த பட்டயம் இருந்தது. अपना हथियार ढोने वालों के साथ वो लड़ाई के मैदान में अकेले गया था. ஆயுததாரியோடு கூட இணைந்து ரெண்டு பேருமாய் அவன் தனியாய் அங்கே போர்க்களத்துக்குள் போனான். वहां 19 अध्याय का 15वां पद में यूं लिखा है, 14 अध्याय का 15वां पद में 14ஆம் அதிகாரத்தினுடைய 15வது வசனத்தில் எப்படியாக எழுதியிருக்கிறது? परमेश्वर उनके साथ कार्य कर रहा था. தேவன் அவர்களோடு கூட பயங்கரத்தை செய்தார். पृथ्वी हिल रही थी, பூமி அதிர்க்கத்தக்கதாக भूमि डोल हो रही थी, பூமி அதிர்ச்சி உண்டாயிற்று. जिसके चलते घबराहट पैदा हुई. இது நிமித்தமாக கலகம், பயம் உண்டாயிற்று. शत्रु के बीच में एक सत्यानाश का काम हो रहा था. சத்துருக்கள் மத்தியிலே மாண்ட காரியங்கள் உண்டாயின. लेकिन यहाँ साउल नहीं देख पा रहा. ஆனா சவுலோ அதை காணக்கூடாமல் போய்விட்டானே. जब आप छटपटाते हैं, நீங்கள் பதறும்போது परमेश्वर क्या कर रहा है उसको देख नहीं पाएंगे. தேவன் செய்கிற கிரியை நீங்கள் காண முடியாது. जब आप छटपटा के कार्य करते हैं, பதறி வேலை செய்யும்போது आप परमेश्वर की क्रिया को देखने की बातों से अंधे रह தேவ जाएंगे. கிரியை காணக்கூடாதவராய் போய்விடுவீர்கள். मैं फिर आपसे आग्रह करूंगा, திரும்ப உங்களிடத்துல வேண்டிக் கொள்ளுவேன், धीरज को काम करने दो. பொறுமை உங்களிடத்துல கிரியை செய்ய கடவுது. धीरज को काम करने दो. பொறுமை கிரியை செய்ய கடவுது. तीसरी बात को भी मैं दिखाऊंगा மூன்றாவது காரியத்தை நான் காண்பிப்பேன். उसी 14 अध्याय में. அதே 14ஆம் அதிகாரத்திலே वहां पर साउल पूछ रहा है, அங்கே சவுல் கேட்கிறான், परमेश्वर से पूछ रहा है. தேவனிடத்துல கேட்கிறான். 37 पद को देखिएगा, 37வது வசனத்தை பாருங்கள். 14 अध्याय का 34 पद को. 14ஆம் அதிகாரம் 37. तब साउल ने परमेश्वर से पूछवाया कि क्या मैं फिलिस्तियों का पीछा करूं, क्या तू उन्हें इजराइल के हाथ में कर देगा? परंतु उसे उस दिन कुछ उत्तर ना मिला. அப்படியே பெலிஸ்தரை தொடர்ந்து போகலாமா, அவளை இஸ்ரவேல் கையில் ஒப்பு கொடுப்பீரா என்று சவுல் தேவனிடத்தில் விசாரித்தான். அந்த நாளிலே மறு உத்தரவு அருளப்படவில்லை. क्योंकि उसके पहले
उसको ये सलाह दी गई है। ஏனென்றால் அவனுக்கு அதற்கு முன்பதாக ஒரு ஆலோசனை சொல்லப்பட்டிருந்தது 36वां पद में 36வது வசனத்திலே वहां पर सब फिलिस्तियों को हम सत्यानाश करेंगे करके, எல்லா பெலிஸ்தரையும் அங்கே சங்கரிக்க வேண்டும் என்று, परंतु ஆனால் यहाँ साउल इम्पेशेंट रहने के वजह से, சவுல் இம்பேஷண்டா இருந்தது நிமித்தமாக, आगे जाके उस अध्याय में पढ़िएगा, இன்னும் தொடர்ந்து அந்த அதிகாரத்தை வாசித்து பார்த்தால் आपको मालूम होगा। உங்களுக்கு தெரியும்। 46 पद को पढ़िएगा, 46ஆம் வசனத்தை வாசியுங்கள்। 46 को पढ़िएगा। 46 तब साउल फिलिस्तियों का पीछा छोड़कर लौट गया। சவுல் பெலிஸ்தரை தொடராமல் திரும்பி விட்டான்। शत्रु के काम को जो इजरायलियों को तंग करते हैं, परमेश्वर के लोगों को दबाते हैं, हमेशा कुछ न कुछ करते हैं, उनको सत्यानाश करने की जगह पर पीछे लौट गया साउल। பெலிஸ்தர்கள் சத்துருக்கள், இஸ்ரவேலரை எப்பொழுதுமே கஷ்டப்படுத்துகிறவர்கள், இஸ்ரவேலருக்கு பின்னாலே இருக்கிறவர்கள், யுத்தம் பண்ண வருகிறவர்கள், அந்த பெலிஸ்தரை பின்தொடராமல் சவுல் வந்து விட்டான்। एक ही कारण, ஒரே ஒரு காரணம், एक ही कारण, காரணம் ஒன்றே ஒன்றுதான், स्थायी नहीं है, அவன் நிலையா இல்லை, धीरज नहीं है, பொறுமை இல்லை, छटपटा के कुछ न பதறி பதறி எல்லாவற்றையும் செய்து விட்டான்। छटपटा के कुछ न कुछ करेगा। பதறி பதறி எதையாவது செய்கிறவன் அவன்। आज सवेरे परमेश्वर आपसे बातचीत करता है। காலையில் தேவன் உங்களோடு கூட பேசுகிறார்। हे प्रभु, ஆண்டவரே, तू हमें इस संसार में आने वाली बड़ी क्लेश से बचाने के लिए चाहता है। இந்த வரப்போகிற உலகத்தில் வரப்போகிற பெரிய ஆபத்திலிருந்து எங்களை தப்பிக்கொள்ளும்படியாய் விரும்புகிறீர்। उसी के लिए हमारे अंदर धीरज को तू दे के हमें तैयार कर रहा है। ஆண்டவரே, அதற்காக நீர் எங்களுக்குள்ளே பொறுமையை கொடுத்து எங்களை ஆயத்தப்படுத்துகிறீர்। परंतु ஆனால் वातावरण को देखे, சூழ்நிலையை பார்த்து, अपना दिल में स्थिर नहीं रहने की वजह से, என்னுடைய உள்ளத்திலே நிலையாய் அல்லது ஸ்திரமாய் இல்லாத நிமித்தம், स्थायी रहने की वजह से, நாங்கள் நிலையாய் இல்லாமல் இருந்தது நிமித்தம், धीरज नहीं धरने की वजह से, நாங்கள் பொறுமை இழந்தது நிமித்தமாக आशीषों को खो बैठते हैं, ஆசீர்வாதத்தை இழந்து விடுகிறோம், अंधा हो जाते हैं, கண்குருடாய் போய் விடுகிறோம், हमको कुछ दिखता नहीं है, கண்களில் ஒன்றும் தென்படவே இல்லை, आगे की बातों की दिखता नहीं है, வரப்போகிற காரியங்கள் தென்படவே கிடையாது, और अपना काम को भी अधूरा में छोड़ देते हैं। எங்களுடைய வேலையும் பாதியிலே விட்டு விடுகிறோம்। हमें सहायता कर, எங்களுக்கு உதவி செய்யும் கர்த்தாவே। क्रूस पर तूने धीरज दिखाया। சிலுவையிலே நீர் பொறுமையாய் இருந்தீர்। बाइबल बतलाती है इब्रानियों की पत्री 12वां अध्याय में, வேதம் சொல்கிறது எபிரேயர் 12வது அதிகாரத்திலே 12वां पद में यूं लिखा है, 12ஆம் அதிகாரத்திலே 12வது வசனத்தில் அப்படி எழுதி இருக்கிறது। 12 अध्याय में दूसरा पद में यूं लिखा है, 12வது அதிகாரம் 2வது வசனத்தில் இப்படியாக எழுதி இருக்கிறது, विश्वास के कर्ता सिद्ध करने वाले यीशु की ओर ताकते रहे, जिसने उस आनंद के लिए जो उसके आगे डराता, लज्जा की कुछ चिंता ना करके क्रूस का दुख सहा और सिंहासन पर परमेश्वर के दाहिने जा बैठा। 1 2 வசனங்கள் விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையாய் ஓட கடவோம்। அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தில் வலது பாரசத்தில் வீற்றிருக்கிறார்। इसलिए पहला पद में यह शब्द को इब्रानी लेकर कहता है, ஆகையினாலே முதலாவது வசனத்திலே எபிரேயருக்கு ஆக்கியோன் இந்த வார்த்தையை போட்டு எழுதுகிறார், आओ वहां धीरज के साथ दौड़ा करें, ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட கடவோம்। धीरज से दौड़ें, பொறுமையோடு ஓடுவோம், धीरज से दौड़ें, பொறுமையோடு ஓடுவோம், धीरज को काम करने दें, பொறுமையை கிரியை செய்ய விடுவோம், धीरज को हमारे लिए इनाम को लाने दें, பொறுமை நமக்காக பரிசை கொண்டு வர விடுவோம்। क्योंकि याकूब भी इस बात को कहता है। என்னால் யாக்கோபும் இந்த காரியத்தை சொல்கிறான்। आओ उस पद को भी पढ़ेंगे, அந்த वசனத்தை வாசித்து விடலாம்। याकूब की पत्री उसका पहला अध्याय, யாக்கோபு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம், और वहां पर ये कहता है, அங்கே இப்படி சொல்கிறான்। 12वां पद में यूं कहता है, 12வது வசனத்திலே, पहला अध्याय का 12वां पद, 1ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலே, धन्य है वो मनुष्य जो परीक्षा में स्थिर रहता है, क्योंकि वो खरा निकल कर जीवन का वो मुकुट पाएगा जिसकी प्रतीक्षा प्रभु ने अपने प्रेम करने वालों के दी है। சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்புக்குறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ண ஜீவ கிரீடத்தை பெறுவான்। हम ही छटपटाते हैं, நாம் தான் பதறி பதறி விடுகிறோம்। लेकिन परमेश्वर की क्रिया को देखिए, ஆனா தேவ கிரியை இங்கே பாருங்கள், परमेश्वर की प्रकृति की बातों को देखिए, தேவனுடைய இயற்கையா நடக்கிற காரியங்களை பாருங்கள்।
एक बच्चा पैदा होने के लिए कितना दिन हम लोगों को ठहरना पड़ जाता है? ஒரு பிள்ளை பிறக்க வேண்டும் என்று சொன்னால் எவ்வளவு நாள் நாம காத்திருக்கணும்? हेलो, डॉक्टर लोग कहते हैं 9 महीना மருத்துவர் 9 சொல்கிறார்கள் दिन, 9 மாதம் 9 9 நாட்கள். घंटे, ये मैं नहीं जानता हूं। उसके पहले अगर वो बच्चा पैदा होगा, ஒருவேளை அதற்கு முன்பு அந்த பிள்ளை பிறக்கும் என்றால் कमजोर रहता है, பலவீனமாக இருக்கும். उसके लिए विशेष ख्याल का आवश्यकता पड़ता है। அதற்கான விசேஷித்த கவனிப்பு தேவை. परमेश्वर का ठहराया हुआ, अमेरिका में बच्चा पैदा हो, हिंदुस्तान में हो, चीन में हो, 9 महीना माँ के पेट में रहना जरूरी पड़ जाता है। அமெரிக்காவிலேயோ சீனாவிலேயோ இந்தியாவிலோ பிள்ளை பிறக்கணும்னு சொன்னா 9 மாதம் தாயின் கர்ப்பத்தில் இருக்க வேண்டும். आम का गुद्दा कुटा को डालते हैं, மாங்கொட்டை எடுத்து நம்ம நிலத்துல விதைக்கிறோம். आज डाले हैं, இன்றைக்கு போட்டாச்சு விதைய, कल पैदा हो जाना चाहिए, நாளைக்கு வந்துடணும் எல்லாம் வெளியில. परसों दिन फल आना चाहिए। அதுக்கு அடுத்த நாள் எல்லா பழங்கள் வந்துடணும். आजकल का साइंटिस्ट लोग इंजेक्शन दे दे के उसको लाते हैं, இன்றைய சயின்டிஸ்ட் ஊசியை போட்டு போட்டு அதை கொண்டு வந்துடுறாங்க. और साधारण मुर्गी जो है, சாதாரணமா கோழியை பாத்தீங்க சொன்னா छोटा होके बड़ा होके बड़ा होके बड़ा होके சின்னதாகி फिर अंडा देने लायक हो जाता है। பெருசாகி 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 ரொம்ப நாள் கழிச்சு முட்டையிடுறதுக்காக அந்த கோழி வரும். लेकिन हमारा साइंटिस्ट लोग इंजेक्शन दे के 1 हफ्ता के अंदर और 10 दिन के अंदर फिर और 15 दिन के अंदर काटने लायक हो जाता है। ஆனா நம்முடைய சயின்டிஸ்ட்லாம் என்ன செய்றாங்க, ஊசியை போட்டு போட்டு 10 நாளுக்குள்ள இவ்வளவு பெருசா 15 நாளுக்குள்ள வெட்டக்கூடிய அளவுக்கு வந்துடுறாங்க. God's order has got something to learn. परमेश्वर का जो இயற்கையில தேவனுடைய முறை இருக்கிறதோ அது கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம். इसलिए धीरज को काम करने दो कह के करने वाला कहने वाला याकूब, ஆகையினாலே பொறுமை கிரியை செய்ய கடவுது என்று சொல்லுகிற யாக்கோபு இருக்கிறானே, अंत में ये लिख करके अंत करता है। அவன் கடைசியில் இப்படியாக எழுதி முடிக்கிறான். याकूब की पत्री 5वां अध्याय, யாக்கோபு 5வது அதிகாரத்திலே 7 और 8 पद को पढ़ेंगे। 7ஆம் 8ஆம் வசனத்தை வாசிக்கலாம். याकूब की पत्री उसका 5वां अध्याय का 7 और 8 पद। யாக்கோபு 5வது அதிகாரம் 7 8 வசனங்கள். सो है भाइयों, प्रभु के आगमन तक धीरज धरो। देखो, ग्रस्त पृथ्वी के बहुमूल्य फल की आशा रखता हुआ प्रतप और अंतिम बारिश होने तक धीरज धरता है। இப்படி இருக்க சகோதரரே, கர்த்தர் வருமளவு நீடிய பொறுமையாயிருங்கள். இதோ பயிரிடுகிறவன் பூமியின் நற்பலனை அடைய வேண்டும் என்று முன்மாறியும் பின்மாறியும் வருமளவு நீடிய பொறுமையோடு காத்திருக்கிறான். इसको कह के क्या करता है? அதை சொல்லி அவன் என்ன சொல்கிறார் அங்கே 8वां पद में, 8ஆம் வசனத்திலே, तुम भी धीरज धरो, நீங்களும் நீடிய பொறுமையோடு இருங்கள், अपने हृदय को दिल करो, உங்கள் இதயங்களை ஸ்திரப்படுத்துங்கள். क्योंकि ஏனென்றால் प्रभु का शुभ आगमन निकट है। கர்த்தருடைய வருகை சமீபமாயிருக்கிறது. इसको कहने के बाद यो अय्यूब को यहाँ दिखाता है, அதை சொன்ன பின்பு யோபுவை இங்கே கொண்டு வருகிறார். भविष्यद्वक्ताओं को दिखाता है, தீர்க்கதரிசியை கொண்டு வருகிறார், अन्य बातों को दिखाता है। பிற காரியங்களை கொண்டு வருகிறான். हम सब मिलके 8वां पद को हृदय से पढ़ने जा रहे हैं। எல்லாரும் இணைந்து 8வது வசனத்தை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வாசிக்க போகிறோம். स्क्रीन पर पढ़िएगा, हिंदी में पढ़िएगा, मेरे पीछे पीछे पढ़िएगा। இந்தியிலே ஸ்கிரீன்ல நீங்கள் வாசிக்கலாம், எனக்கு பின்னாலே பின்னாலே சொல்லுங்கள். एकदम जबरदस्ती के साथ करिएगा। मैं आपके लिए कहूंगा, आप मेरे लिए कहिएगा। நான் उங்களுக்காக வாசிக்கிறவளே, நீங்கள் எனக்காக அதை சொல்லுங்கள். அப்படியே तुम भी धीरज धरो, तुम भी धीरज धरो और अपने हृदय को और अपने हृदय को दृढ़ करो, क्योंकि प्रभु का शुभ आगमन प्रभु का शुभ आगमन निकट है। आइए हम सिर झुकाएं। தலையில் தாழ்த்துவோம்.